காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக பல்வேறு நிலையில் உழைத்து கொண்டிருக்கும் நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் ஒரு தாய் பிள்ளைகள் அனைவருக்கும் புல் கம்பெனியின் மாலை வணக்கம். சொல்லுவாங்க மற்ற எல்லா போர்ட்போலியோஸ்லையும் பார்த்து பார்த்து பண்ணுங்க. ஒரு கேஸ் கொடுத்தா சிபில் என்ன, எல்டிவி எவ்வளோ கொடுக்கலாம், கேரண்டர் யாரு, எக்ஸ்டர்னல் கேரண்டர் என்ன, பார்த்து பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றது எல்லா ஃபைனான்ஸுங்க. ஆனா நம்ம ஸ்ரீராம்ல கொடுங்க பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம புல் கம்பெனியில நாங்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பல தடுமாற்றங்கள் இருந்ததுங்க. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சேல்ஸ்ல கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வர்றோம். பல தடுமாற்றங்கள் இருக்கும், பல ஏமாற்றங்கள் இருக்கும், பல போராட்டங்கள் இருக்கும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் கையில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம படிக்கும் போது. ஆனா அது மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு, நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம் வாழ்க்கை அடுத்தவர் கையில். ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஸ்ரீராம் பண்றோம் அப்படின்னா இவங்க ஒரு பாலம். எஸ் அ மேனுஃபேக்சரர், எஸ் அ புல். நாங்க ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகிறோம். கஸ்டமர் எங்க இருப்பாரு, டீலர் எங்க இருப்பாரு, இந்த ஃபைனான்சியர் எங்களுக்கு ஒரு பாலமா இருப்பாங்க. அந்த பாலத்துல தான் நம்ம டிராவல் பண்ணணும், சேஃபா டிராவல் பண்ணணும். இது சொன்னாங்க தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அதே மாதிரி புல்லும் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. ஒரு புதிய கிரேட் நியூஸ் என்னன்னா, கம்மிங் March 3rd to 7th யூஎஸ்ல நம்மளோட முதல்ல நம்ம புல் இது கான் எக்ஸ்போல எக்ஸிபிஷன்ல அடி எடுத்து வைக்கிறோம். இது மிகப்பெரிய தமிழனின் பெருமை. அதான் சொல்லுவாங்க, மூத்த இனமாய் முதலில் விழித்த ஆண்ட இனமே எழுந்து விடு, இனி சிறகை விரித்து வானில் பரப்போம், தரணியில் தமிழனை ஆள விடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினோட பெருமை நம்ம ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். அது மட்டும் இல்லைங்க, சவுத்ல பல தொழில். இது கோயம்புத்தூர் இப்போ ஒரு மாபெரும் புரட்சி நகரம். ஏன் சார் புரட்சினா, எங்களை நமக்கு வறட்சி வருது. ஒரு சேல்ஸ்மேன் போறாரு, 10 முறை பார்ப்பாரு, அதில் கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ரிஜெக்ட் த ரிஜெக்ஷன். இது லவ் மேரேஜ் மாதிரி தான். ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருப்போம், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. தனுஷ் ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, பார்க்க பிடிக்காது, பார்த்ததும் பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் பாரு. அது மாதிரி நம்ம கஸ்டமரை கண்டினியூஸா கனெக்ட் இருக்கும்போது தான் ரியல் சேல்ஸ் நடக்கும். இன்னைக்கு ஸ்ரீராமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் புல் ஜேர்னியில பாத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 1997 ஜஸ்ட் என் கம்பெனி ஆரம்பிச்சோம். 2001 தான் ஃபர்ஸ்ட் பேக் ஆர்டர் பண்ணோம். ஒரு வண்டி விற்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பல உழைப்பாளர் உயர்ந்த நிறுவனம் தான் இது. இன்னைக்கு நம்ம ஸ்ரீராமா இருக்கட்டும், கரேஜியஸ் ஃபைனான்சியர்ஸ். இன்னைக்கு நாங்கள் இப்போ திண்டுக்கல்ல மீட்டிங் போட்டிருந்தாங்க. மதுரை சவுத்து, டவுன் சவுத்துங்க, பிளஸ் இப்போ வட தமிழ்நாட்டின் நார்த்து, டிஎன் நார்த்து, எல்லா பக்கம் இப்போ எல்லா பக்கம் நம்ம கிரவுண்டிங் வந்துட்டோம். ஆல் இண்டியாவில் நம்பர் 2 பேக்கலோடர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, அது தனியாக வர முடியாது. இது டீம் ஒர்க் தான். இந்த ஸ்ரீராம் அவர் சொன்னார்ல, டுகெதர் வி சோர், ஒன்றிணைந்து உயர்வோம். இப்போ ராமர் படத்தை பார்த்தீங்கன்னா தனியாக இருக்க மாட்டார். எந்த கோயில், ராமர் கோயில் போங்க, கூட சீதா இருப்பாங்க, லக்ஷ்மணன் இருப்பாங்க, ஆஞ்சநேயர் இருப்பார். சிங்கிளா இருக்க மாட்டார். அது டீம் ஒர்க். தமிழ்ல குழுவின் வெற்றி. அந்த டீம் ஒர்க்கோட டெஃபினேஷன் என்ன, எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் நீங்கள் உங்கள் பலமுள்ள உறுப்பினர் குழுவினர் உங்களோட சேரும் போதுதான் நீங்க அதி உயர்வான வெற்றி பெறுவீர்கள். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் சார், நம்ம டீம் கிரவுண்ட்ல வரக்கூடிய டீமை டெவலப் பண்ணணும் சார். தலைவனா மிகப்பெரிய தலைவன்லாம் லைஃப்ல ஜெயிக்க முடியாதுங்க. நம்மளை விட சிறந்த தலைவனை யார் உருவாக்குறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் லீடர். ஸோ நம்ம சேல்ஸ் டீம் எஸ் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைம், ஐ திங்க் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் தான் வந்திருக்கிறேன். ஸோ இது எங்க ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃப்ரம் புல் சைட் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க எங்களை பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒருமுகமா இன்னைக்கு பண்ணிருக்காங்க. சேல்ஸ் இஸ் நாட் ஈஸி ஜாப் சார். ஒரு குடும்பத்துல ஃபாதர் எப்படி, அப்பா போனா எப்படி சம்பாதிக்கணும், மதர் இஸ் அ சர்வீஸ், ஃபாதர் இஸ் அ சேல்ஸ். ஏன்னா நம்ம தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் சென்டர். கஸ்டமரோட ட்ரஸ்ட், கஸ்டமரை ஜெயிக்க வச்சா நம்ம ஜெயிப்போம். எங்க வெற்றியின் மந்திரம் என்ன, சிம்பிளா எங்க எம்டி ஒவ்வொரு முறை பேசுவாரு, உங்க பக்கத்துல இருக்கிற ஜெயிக்க வச்சா கடவுள் உங்களை ஜெயிக்க வச்சிருவார். பாலிசி சிம்பிள், வேற எதுவுமே வேணாம். பக்கத்து வீட்டுக்கார ஆல்டோ கார் ஓட்டணும் சார், நான் மட்டும் ஆடி கார் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா கடவுள் கொடுக்க மாட்டார். ஸோ எப்பவே சேல்ஸ் இது ஒரு மாபெரும் புனிதமான தொழில். அவர் சார் பேசும்போது சொன்னாரு, இன்னைக்கு அவ்வளவு கஸ்டமர் அங்கிருந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தாருன்னு. காரணம் என்னன்னா, இது நம்மளோட டெவலப்மெண்ட், நம்மளோட முன்னேற்றம், நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய வியர்வை. ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க. ஸோ டிராவல் பண்ணும்போது தயவு செஞ்சு சிந்திச்சு சேஃப்டி. இப்போ சம்மர் சீசன் வருது, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் ப்ரொஃபஷன்ல இன்க்ளூடிங் ஸ்ரீராம் டீம், நம்ம என்டையர் சவுத் டீம் எல்லாம் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ட்ரிங்க் மோர் வாட்டர், ஹேவ் ஃபுட் ஆன் டைம். ஏன்னா நீங்க கடைசி காலத்துல
உங்க தலைமுறைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எது தெரியுமா? உங்களுடைய உடல் நலம் தான். உங்க குழந்தைக்கு, உங்க ஒய்ஃப்க்கு, உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க 50 வயசு 55 வயசு 60 வயசு ஆகும்போது சார் உங்க குழந்தைக்கு நீங்க பெஸ்ட் ஹெல்த் வச்சிருந்தீங்கன்னா அதுதான் நீங்க சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஹெல்த். இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம சம்பாதிச்ச பணத்தை அங்க செலவு பண்ணக்கூடாது. ஸோ டேக் கேர் ஆஃப் ஆன் டைம் ஃபுட், ஆன் டைம் சேஃப்டி. ஏன்னா இந்த நாளுக்கு நாள் பாப்புலேஷன் அதிகமாகுது. 2K கிட்ஸ் அவன் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பைக் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் அடிச்ச கியர் ஒரு கியர் மாத்திரம் ஒரு வண்டி ஓவர்டேக் பண்றாங்க பசங்க 2K கிட்ஸ் எல்லாம். ஸோ சேஃப். ஏன்னா நம்ம ரோல் டேபிள்ல உட்காந்து 24 டிகிரிஸ்ல ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ற ஒர்க் இல்லைங்க. நம்மளாம் 48 டிகிரிஸ்ல வேலை செய்யற ஆளுங்க. ஸோ அந்த 48 டிகிரிஸ்ல மனநிலை மாறும், உங்க எண்ணங்கள் மாறும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. எண்ணங்கள், உள்ளம் தூய்மையானால் எண்ணம் தெளிவாகும். எண்ணம் தெளிவானால் உழைப்பு உண்மை நேர்மை வரும். உழைப்பில் நேர்மை வந்தால் உங்களுக்கு அன்பு உண்மையாகும். அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். இது எல்லாம் இன்டர்லிங்க். டிப்ரெஸ் ஆகக்கூடாது. போராட்டங்கள் இருக்கும். முடியும் தெரிஞ்சா முயற்சி பண்ணுங்க, முடியலன்னு தெரிஞ்சா பயிற்சி எடுங்க. அவ்வளவுதான் சிம்பிள் லைஃப். சேல்ஸ்ல ஓவரா டென்ஷன் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? பி பீஸ்ஃபுல், ஆல்வேஸ் யூ வில் யூஸ்ஃபுல் டு யுவர் ஃபேமிலி, யுவர் பிசினஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் எங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா சார் வில் டிராவல் டுகெதர். தேங்க்ஸ் அ லாட். Yes. பரவாயில்ல சார். ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஆல் த வே. Thank you, sir. Thank you, sir. கண்டிப்பா சார். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் we are coming and really I know all of you from the last 8 years. All the good, sir. Thank you, sir. So, Vijay Kumar sir, regional business head, Coimbatore. Lokesh sir. All the good, sir. Manipur. Samrat Kumar sir, regional business head, Karachi. Sir Pandian sir, state recovery head. Allah. So Bobu sir, zonal product head. All the good, sir. Thank you so much, sir. Thank you, sir. ஆமா. யார் இருக்காங்களா? சீக்கிரம் குயிக்கா சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ஸோ நாங்கள் ரொம்ப நன்றி சார். ஏன்னா நாங்கள் தடுமாறும் போது தோல் கொடுத்து, ஏன்னா ஒரு தமிழனுக்கு இன்னொரு தமிழ தோலை தான் கொடுக்கணும், காலை கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. ஸோ தோல் கொடுத்து எங்களை உயர்த்தி விட்டாங்க. இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். கிரேட் நியூஸ் என்னன்னா 2021 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் நாங்கள் ப்ராடக்ட்ல ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் எல்லா ஃபைனான்சியல் கொடுத்த எல்லா போர்ட்ஃபோலியோ பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க விற்க வேண்டிய ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா 5 குடும்பத்துக்கு சாப்பாடு போடுது. I'll take 1 minute சார். 5 குடும்பத்துக்கு சாப்பாடு போடுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்களேன், கஸ்டமர் சக்சஸ். கஸ்டமர் குடும்பம் மட்டும் சக்சஸ் ஆனா முடியாதுங்க தலைவரை, நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நம்மளாம் சேல்ஸ் ஃபேமிலி. ஒரு வண்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கீ போட்டு டீசல் ஊத்துனா 5 குடும்பம் சாப்பிடுது. எதுனா ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் குடும்பம், நல்லா கேட்டுங்க. ரெண்டாவது வந்து டீலர் குடும்பம், அவங்க வீட்டில் ஸ்கூல் குழந்தைக்கு போகிற அந்த வண்டியில் வந்து ரெவென்யூ தான் போகுது. மூணாவது வந்து கஸ்டமர் குடும்பம், அவர் பிளட்ஜ் வச்சு கோல்டெல்லாம் பிளட்ஜ் பண்ணி இது பண்ணி எடுத்திருப்பாரு. மூணாவது. நாலாவது வந்து அந்த ஆப்ரேட்டர் குடும்பம். கடைசிங்களா இந்த 4 பேர்த்தை லிங்க் பண்ணக்கூடிய 5வது வந்து ஃபைனான்சியர்ஸ் குடும்பம். அவர் டைமுக்கு இஎம்ஐ பண்ணாதான் நம்ம ஃபைனான்சியர் குடும்பத்திலையும் சாப்பாடு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் என்னாலும் பொன்னால் ஆகட்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், உங்களிடம் இல்லாத நிலை உருவாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார்.